आप इस केस के 12 मेन किया சொசாத் ஹேன். நோ கமெண்ட்ஸ். சார், வக்கீல் லட்சுமி மேடம் உங்களுக்கு எதிரா ஆஜராகுறாங்க. உங்களால உங்க பையனை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியுமா சார்? நோ கமெண்ட்ஸ். சார் பதில் சொல்லுங்க சார். நோ சார் इस क्वेश्चन का जवाब दिए சார். கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க போக முடியாது. நோ கமெண்ட்ஸ். சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். நோ பதில் சொல்லாம நீங்க போக முடியாது. My son is innocent. हमका No सवाल को comment. जवाब दो साहब. My son is innocent. No comment. சிஸ்டர், நீங்க இங்கே இருங்க. நான் வக்கீல் லட்சுமி மேடம் எங்க இருக்காங்க கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சிஸ்டர், இன்னைக்கு லட்சுமி மேடம்க்கு ஒரு கேஸ் இருக்கிறது உண்மைதான். ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவரு பையன் வீட்ல வேலை செய்யற ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துட்டானா. அந்த பொண்ணுக்கு ஆதரவா வக்கீல் லட்சுமி மேடம் இன்னைக்கு இந்த கேஸ்ல ஆஜராக போறாங்களாம். அம்மா, ஏதாவது பேசணும்னா உங்க வக்கீல் தான் பேசணும். எங்க உங்க வக்கீல்? வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. கேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்க வக்கீல் ஆஜரானு தெரியாதா? ஜட்ஜ் ஐயா, என் வக்கீல் இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா. வரதா இருந்தா தான் யுவரானர் இந்நேரம் வந்திருப்பாங்களே. தோக்க போற கேஸ்ல ஏன் ஆஜராகணும்னு தான் உன் வக்கீல் இன்னும் வரல போல இருக்கு. ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு ஓடி ஒளிஞ்சது? நரிதான் ஓடி ஒளியும், சிங்கம் ஓடி ஒளியாது. என்ன சிஸ்டர், வக்கீல் லட்சுமி பாக்குறதுக்கு அப்படியே உங்க அத்தை மாதிரி இருக்காங்க. அதான் ஜித்தன், எனக்கும் புரியல, அப்படியே இருக்காங்க. ஒருவேளை லட்சுமியா வந்திருக்கிறது உங்க அத்தை தானோ? எனக்கு எதுவுமே புரியல ஜித்தன். வணக்கம் யுவர் ஆனர். ஏமா லேட்டு? சில ஓனாய்ங்க என்ன கோர்ட்டுக்கு வரவிடாம தடுக்க பாத்துச்சு. அதுங்களை சமாளிச்சுட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு யுவர் ஆனர். ये क्या? कैसे हुआ? தெரியல சார். லேட்டா வந்துட்டு சும்மா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கதை சொல்லாதீங்க. கேஸ் டைமுக்கு நீங்க கோர்ட்ல ஆஜராகலன்னா அது கோர்ட்டையே அவமதிச்ச மாதிரி ஆகாதா? நீங்க இந்த கேஸ்ல ஆஜராகவே கூடாது. அத நீங்க சொல்லக்கூடாது, ஜட்ஜு தான் சொல்லணும். Yes, proceed. எஸ் யுவர் ஆனர். ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல,
இனிமே நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். அத்தை மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஆம், அபி ஏன் போன் கட் ஆச்சு? அது வந்து அத்தை டவர் இல்லாம கட் ஆயிடுச்சு அத்தை. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயமா? அது அது வந்து அத்தை நான் உங்கள மாதிரியே. அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? என்னம்மா? என்னாச்சு? ஏன் இருமுறீங்க? அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் இருமுறீங்க? அபி ஒரு நிமிஷம். பாத்து மெதுவாமா. அபி சொல்லுமா. என்னாச்சு அத்தை? ஏன் இருமிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே தலைவலி, சளி, அதான் இருமுறேன். பாத்துக்கோங்க அத்தை. ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி கால் பண்ணியே, என்ன விஷயமா? இந்த நேரத்துல வக்கீல் லக்ஷ்மி மேடத்தை பத்தி கேட்டு அவங்கள தேவையில்லாம குழப்பணுமா? வேணாம், அத்தை உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வக்கீல் மேடத்தை பத்தி கேட்டுக்கலாம். அபி அத்தை என்ன அமைதியாவே இருக்க? என்னமோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. அத்தை டாக்டர் உங்களுக்கு எப்ப குணமாகும்னு சொன்னாரு? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் 10-15 நாள்ல உடம்பு குணமாயிடும்னு சொன்னாரு. ஏமா கேக்குற? இல்ல அத்தை, சும்மா தான் கேட்டேன். நீங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அத்தை. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நீ பத்திரமா இரு. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி. ஜித்தன், சஞ்சீவ வக்கீல் லக்ஷ்மி மேடத்தால தான் காப்பாத்த முடியும். நம்ம உடனே அவங்கள பார்த்தாகணுமே. அவ்வளவுதானே, வாங்க அவங்க வீட்டுக்கே போலாம். சரி வாங்க போலாம். வாங்க. சிஸ்டர், வக்கீல் வீடு இங்க எங்கேயோ தான். ஜித்தன், அதான் லக்ஷ்மி மேடம் வீடா பாருங்க. ஆமா சிஸ்டர், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வாட்ச்மேன் விசாரிச்சுட்டு வரேன். நான் எத்தனை முறை தான் சார் சொல்லுவேன்? சொன்னா கேளுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். காப்பாத்த இந்த முடியும். மந்த் ஃபுல்லா மேடம் பக்கம் அப்பாயின்மென்ட் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், அவர் அனுப்பி விடுங்க மாசம் சார். அப்பாயின்மென்ட் இல்லன்னு சொல்றீங்களே சார், எப்படி சார்? சார் நான் மேடத்தை பாத்துட்டு போயிடுறேன். ஏன் விட மாட்டேங்கிறீங்க சார்? மேடம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? மேடம், உங்க காம்படிஷன் முடியற வரைக்கும் தான் கவர்மெண்ட் இந்த ஹோட்டலுக்கு பே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க தங்கி இருந்த டேஸ்க்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு மேடம். அப்படியா? இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கேஸ் விஷயமா போலீஸ் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்ததால அதான் அந்த டைம்ல போய் எப்படி கேக்குறதுன்னு சொல்லி நான் கேட்கல மேடம். அம்மா, பில் எவ்வளவு ஆச்சு? 1 minute மேம். வாமா வா. மேடம், நீங்க டோட்டலா இந்த ஹோட்டல்ல 7 days தங்கி இருக்கீங்க. அதுல 3 days கவர்மெண்ட் பே பண்ணிட்டாங்க. இதுல பேலன்ஸ் 4 days நீங்க தான் பே பண்ணணும். 4 days ரெண்ட் டோட்டலா just 24,000 only மேடம். 24,000? 24,000? என்ன இவ்ளோ சொல்றீங்க? இது ஸ்டார் ஹோட்டல் மேடம், ரூம் ரெண்ட் அதிகமா தான் இருக்கும். சஞ்சீவ இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த கொடுத்த பணம் இப்படியே வேஸ்டா போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் இந்த ஹோட்டலை காலி பண்ணியே ஆகணும்.
ஹலோ. அபி சிஸ்டர், நீங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல? ஆமா ஜித்தன். ஒரு வீடு பாத்திருக்கேன். அதுவும் அந்த லட்சுமி வக்கீல் மேடம் இருக்காங்கல்ல, அதே தெருவுல தான். அந்த வீட்டை வந்து நீங்க பாக்குறீங்களா? வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. நாளைக்கே அந்த வீட்டுக்கு குடி வந்துடுறேன்னு வீட்டு ஓனர் கிட்ட சொல்லிடுங்க. இன்னுமா வீட்டுக்கு குடி வந்துடுறேங்கிறா? ஓகே சிஸ்டர். அப்புறம் என்ன சடனா போன வச்சிட்டாங்க? மேடம், பில் கீழே வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். ஓகே. காலி பண்ணிட்டு போறாளா? நம்ம பிளான் எல்லாம் சொதப்புதே. இங்க பாரு அபி, இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து தாராளமா கேளு, நான் பண்ணி தரேன். நமக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்த பர்சனல் ப்ராப்ளம் வச்சு என்கிட்ட எதுவும் கேட்க யோசிக்காத. சஞ்சீவ், என்னால உன்னை பிரிஞ்சு தனியா இருக்க முடியாது சஞ்சீவ். உன் நினைப்பு என்ன கொல்லுது. நீ அபின்னு என்ன கூப்பிடுற மாதிரி உன் குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. நான் எங்க திரும்பினாலும் எனக்கு உன் முகம் தான் தெரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன் குரலை கேட்கணும் போல இருக்கு. அபி. சஞ்சீவ். சிஸ்டர், டிரைவர் நம்மள கூட்டு போய் கார் எடுத்துட்டு வந்துட்டாரு. எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல, நம்ம போலாம். வாவ் சிஸ்டர், இது நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்ச மெடலா? ரொம்ப அழகா இருக்கு. சஞ்சீவ் ஆசைப்பட்டாருன்னு தான் நான் இந்த காம்படிஷன்லயே கலந்துக்கிட்டேன். நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு இந்த மெடல் வாங்கினத சஞ்சீவ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நான் இந்த மெடலையும் வாங்கினேன். ஆனா அத சஞ்சீவ் தான் பார்க்கல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சஞ்சீவ் கூட டெல்லிக்கே வந்திருக்க மாட்டேன். சிஸ்டர், அழாதீங்க. இல்ல ஜித்தன், சஞ்சீவ் சென்னையில எவ்வளவு வசதியா வாழ்ந்தவர் தெரியுமா? ஆனா இப்போ என்னால ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சிஸ்டர், இப்ப என்ன நடந்து போச்சு? சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டீங்க. நீங்க சாவித்திரி மாதிரி. அந்த எம்மனே வந்தா கூட சஞ்சீவ உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போக முடியாது. நீங்க தைரியமா இருங்க சிஸ்டர். நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் சஞ்சீவ உங்களால காப்பாற்ற முடியும். இந்தாங்க. ஆமா, நான் தைரியமா இருக்கணும். அப்பதான் என் சஞ்சீவ காப்பாற்ற முடியும். வாங்க. வாங்க சிஸ்டர். நீ அபி கிட்ட அத்தை கொடுத்துட்டு போன அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை உன்னால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா திருடிடணும். சரியா? சரி, வா ரூமுக்கு போலாம். என்ன ரூமுக்கா? நீ எதுக்கு ரூமுக்கு வர? என்னடி இப்படி கேக்குற? நான் ரூமுக்கு வர வேண்டாமா? ஷூமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தேவையில்லையா? நீ என்ன தெரியுமா பண்ற? அபி கிட்ட இருக்க பணத்தை நீ திருடுற வரைக்கும் ஏன் கண்ணிலையும் படக்கூடாது, ரூமுக்கு வரக்கூடாது. என்னடி சொல்ற நீ? ஆமா, முதல்ல கார்ல இருந்து இறங்கு. என்னடி இப்படி பண்ற? இறங்குமா. இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? ஐயோ, சொன்னா கேளு ஸ்ரீஜா. ஏன் இறங்க மாட்டேன்? நானே இறக்கி விடுறேன். இறங்கு. இறங்குறல. கேளுடி. ஐயோ, இறங்கு. இறங்குமா ஸ்ரீஜா. இறங்கு. போமா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வேலைய முடிச்சிட்டு சொல்லுமா. ஸ்ரீஜா. பாய்மா. ஐயோ, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. ஏய்.
அவங்க அப்பா மாதிரியே இருக்கா. அபி கிட்ட சீதா கொடுத்த பணத்தை திருடினாதான் ஸ்ரீஜா அவ கூட சேர்த்துப்பா போல இருக்கே. சீக்கிரம் திருடுவோம். வக்கீல் மேடம் வரதுக்குள்ள அந்த டீ கடைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். என்ன எங்கேயோ போறா? ஐயோ ஏன்டி இப்படி படுத்துற? ஐயோ நானும் போய் தொலைறேன். சார் क्या? பானி. அங்க இருக்கு. தேங்க்ஸ். அபி சீதா கொடுத்த பணத்தை மேலே வச்சுட்டு போறாளே. அவ திரும்பி வரதுக்குள்ள பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். மேடம் மேடம் வணக்கம் மேடம். மேடம் நான் சொல்றா மேடம் நான் அபி. மேடம் 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 என்ன இவங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கியா? இறா வந்துட்டா. யோ பாத்து போயா. ஐயோ என் பேக் போச்சு. ஐயோ பேக். ஐயோ பேக் பஞ்சர் பண்ணிட்டானே. பொடுபாவி பொடுபாவி. என்ன பண்றது? ஐயோ வலிக்குதே. யாரும் இல்லையே ஹெல்ப் பண்றதுக்கு. அம்மா அண்ணா பேக் மறந்துட்டேன். எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. சஞ்சீவ். அபி சஞ்சீவ் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த நான் லக்ஷ்மின்னு ஒரு வக்கீல பார்க்க போனேன். அவங்க பார்க்கிறதுக்கு அச்சசல் அத்தை மாதிரியே இருந்தாங்க சஞ்சீவ். அம்மா மாதிரி அம்மா மாதிரி இருக்காங்களா? ஆ, என்னால நம்பவே முடியல. கண்ணால பார்க்கலனா நானும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நானே நேர்ல பார்த்தேன் சஞ்சீவ். வக்கீல் லக்ஷ்மி மேடம் பார்க்கிறதுக்கு அப்படியே அச்சசல அத்தை மாதிரியே இருந்தாங்க. சரி அத்தைக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாருமே இல்லையே. சரி அவங்க அம்மா மாதிரி இருக்காங்கங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? பேசலாம் தான் நினைச்சேன். அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லையா, இத பத்தி பேச வேணாமேனு தான் பேசல. கண்டிப்பா சொல்லணும் அபி. அப்ப நீ என்னை பத்தி பேசாம இருந்ததும் நல்லதுதான். முதல்ல அம்மாவோட உடம்பு குணமாகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த வக்கீல் லக்ஷ்மி மேடம் கோர்ட்ல வாதாடினதை நான் நேர்ல பார்த்தேன். செம்மையா வாதாடினாங்க சஞ்சீவ். அவங்களாலதான் உன்னை இந்த கேஸ்ல இருந்தே காப்பாத்த முடியும். நான் அவங்க கிட்ட பேசி எப்படியாவது உனக்காக நான் கோர்ட்ல வாதாட வைக்கிறேன். சஞ்சீவ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சஞ்சீவ் நீ சாப்பிட லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடு. சரி அபி. நான் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். இனிமே டெய்லி நான் உனக்கு லஞ்ச் கொண்டு வந்து தரேன். ஏய் அபி, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? ஜெயிலேயே நல்லாதான் இருக்கு சாப்பாடு, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். வாய்க்கு ருசியா சாப்பிட்டு வளர்ந்த பையன் நீ.
உன்னால எப்படி டெய்லி ஜெயில் சாப்பாடு சாப்பிட முடியும்? நானே உனக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வரேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள சஞ்சீவ் சார், அபியை நல்லா சாப்பிட சொல்லுங்க சார். உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு அவங்க உடம்ப சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன் அபி, என்ன அபி இப்படி பண்ற? நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. சரி, நீயும் உன்னை பாத்துக்கோ. ஏதாவது வேணும்னா கேளு, நான் கொண்டு வந்து தரேன். சரியா? டைம் ஓவர். ஜல்தி ஜல்தி. சரி சஞ்சீவ், நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேன் சார். போலாமாமா? நான் அபிக்கு கொடுத்த தண்டனைனாலதான் சார் அந்த சாமி எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கு. என்ன சஞ்சு சொல்ற? அப்ப உன் ஒய்ஃபை நீ லவ் பண்ணலையா? பண்றேன் சார். இப்ப என்ன விட அதிகமா அவளதான் லவ் பண்றேன். அப்ப சொல்ல வேண்டியதுதானே? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நான் எப்ப லவ் சொல்ல போறேன்னு அபி ஏங்குவா. ஆனா நான் லவ் சொல்லவே இல்லை சார். இப்ப நான் அவளை பிரிஞ்சு தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்கேன் சார். இப்ப எப்படி சார் சொல்றது? அப்புறம் எப்பதான்ப்பா உன் அபிகிட்ட உன் லவ்வ சொல்றதா இருக்க? இந்த கேஸ்ல ஜெயிச்சு நான் வெளியே போயிட்டேன்னா கண்டிப்பா நான் அபிகிட்ட லவ் சொல்லிடுவேன் சார். ஒருவேளை இந்த கேஸ்ல ஜெயிக்காட்டி? சஞ்சு, ஏன் சஞ்சு? ஒன்னா வாழ லவ் சொல்லலாம். சாக போறேன்னா அபிகிட்ட லவ் சொல்லி எதுக்கு சார் அவளை என்ன கஷ்டப்படுத்தணும்? நான் எல்லாம் அபிகிட்ட சொல்லாமலே செத்து போயிடுவேன் சார். நீதான் சாமி, அந்த வக்கீல் மேடத்தை என்ன பார்க்க வைக்கணும். சஞ்சீவ் கேஸ அவங்கள எடுத்து நடத்த வைக்கணும். அப்பதான் சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும். அதுக்கு நீதான் சாமி எப்படியாவது உதவணும். வக்கீல் மேடத்தை பார்க்க வச்சு சஞ்சீவ் கேஸ எப்படியாவது எடுத்து நடத்த வச்சிரு. ஹாப்பி ஆண்டி. நமிர்தா, இங்க என்னடா பண்ற? அம்மா கூட வந்தேன். தேங்க் யூ ஆண்டி. எங்க டாடிய கொன்னது சஞ்சீவன்களா? அம்மா சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் ஹஸ்பண்ட் உன் அப்பாவோட ஃப்ரெண்ட். ஜெயில இருக்காரா அங்கிள்? அங்கிள் பாவம். ஏய் நமிதா, இங்க என்ன பண்ற? அடிக்காதீங்க. இங்க எதுக்கு வந்த? சொன்னா கேட்க மாட்டியா?
நீ குழந்தைய ஏங்க அடிக்கிறீங்க? என் குழந்தைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? என் மேல இருக்கிற கோபத்தை அந்த சின்ன குழந்தை மேல காட்டாதீங்க. தெரியுதுல, பேசாம போ. எங்க போனாலும் வந்து தொலைற. மேஹர், நான் என்ன தப்பு பண்ணேன்? என் ஹஸ்பண்ட உன் ஹஸ்பண்ட் கொன்னதுனாலதான் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்கான். அத நீ மறந்துடாத. ஏய் வா. மேஹர், நான் சொல்றத கேளுங்க. மேஹர், மேஹர். வாங்க, मेरे साथ आओ. जल्दी आओ ना. அபி, எப்படி வந்த? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது சஞ்சீவ், அதான் வந்துட்டேன். சரி, இதுக்குள்ள எப்படி நீ வந்த? மனு வாங்குற ஆபீசர் ஹெல்ப் பண்ணாரு. ஆபீசர்? உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல சஞ்சீவ். உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தான் இருக்கு. அபி, அழாத அபி. அபி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆமா சஞ்சீவ், நான் வக்கீல் மேடத்தை பார்த்து எப்படியாவது உனக்கு சப்போர்ட்டா வாதாட சம்மதிக்க வச்சு கோர்ட்ல உன்னை நிரபராதி நிரூபிச்சு ஜெயில இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தே தீர்வேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சஞ்சீவ். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அபி. நிச்சயம் என்னை காப்பாத்திடுவேன். சஞ்சீவ், நான் உன்னை பார்க்க வந்தது எதுக்குன்னு சொல்ல பார்க்கலாம். எனக்கு தெரியும் அபி, இன்னைக்கு தான் நானும் நீயும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்ட நாள். அதான் நீ என்னை பார்க்க ரிஸ்க் எடுத்து இந்த செல்லு வரைக்கும் வந்திருக்க. என்ன யோசிக்கிற சொல்லு சஞ்சீவ். தெரியலையே. நானும் நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்ட நாள் இன்னைக்குதான். ஓ, அப்படியா? மறந்துட்டேனே. நீ எதைத்தான் மறக்கல போ. எனக்கு இப்பவே உன்கிட்ட என் லவ் சொல்லணும்னு தோணுது அபி. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. நான் அந்த கேஸ்ல இருந்து நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்த உடனே உன்கிட்ட என் லவ் சொல்றேன் அபி. एक मिनट देखिए मैडम. मैडम, टाइम नहीं है, जल्दी आओ. आओ ना. சரி அபி, நீ போ. இதுக்கு மேல இங்க இருந்தா உன்னை கூட்டு வந்தவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி சஞ்சீவ், நான் வரேன். போ.
அப்படிலாம் இல்ல மேடம். சார் நான் பார்த்து யாரையும் பார்க்க முடியாது மேடம். போங்க போங்க மேடம். சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு அதெல்லாம் முடியாது நிமிஷம் மேடம். நான் போங்க. பார்த்துட்டு போயிடுறேன். செக்யூரிட்டி ஸ்டாப். டேரோ யார் நீங்க? எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கீங்க? சார் நான் வக்கீல் மேடத்தை பார்க்கணும் சார். ஏன்? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஜெயில இருக்காரு. அவருக்காக மேடம் கோர்ட்ல வாதாடி என் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வரணும். மேடம் இப்ப யாரையும் பார்க்க மாட்டாங்க. போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்க. சார் அவ்வளவு நல்லா என்னால வெயிட் பண்ண முடியாது சார். அர்ஜென்ட்டா நான் மேடம பார்க்கணும் சார். சார் என்னால மேடத்துக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாதுல்ல யோசிக்காதீங்க. இதோ ஃபீஸ் கொடுக்க நான் ரெடியா பணத்தை கையிலேயே வச்சிருக்கேங்க சார். சொன்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். ஆல்ரெடி எடுத்த கேஸ டைம் இல்லாம முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 டேஸ்ல மேடம் டாக்டருக்கு பர்த்டே. சோ அவங்க ரொம்ப பிஸி. ப்ளீஸ் கிளம்புங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு வாட்டி நான் மேடத்தை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். ஒரே ஒரு வாட்டி சார். சார் சார் ஏமா சார் இன்னும் போலியா நீ? கிளம்புமா. ப்ளீஸ் சார். போங்க. சொன்ன கேளுமா. கிளம்புமா. சார் சார் जाओ जाओ माँ. जाओ जल्दी जल्दी. इधर से जाओ जाओ. अरे चलो चलो. हाँ. $20 லட்சம் எடுக்கிறதுக்குள்ள ஏன் உயிர் போயிட போல இருக்கே.